அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம இன்னைக்கு தினம் ஒரு இறைவசனம் அதன் சொல்லுக்கு சொல் அர்த்தம் என்கிற பாடத்துல அத்தியாயம் 104 சூரத்துல் ஹுமஸா புறங்கூறல் வசனம் 2 4 வார்த்தைகள் உள்ளது. வாங்க பாடத்துக்குள்ள போவோம். அல்லதி ஜமஅ மாலன் வஅத்தத. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சொல்லுக்கு சொல் அர்த்தம் என்ன என்பதை முதலில் பார்த்து விடுவோம். அல்லதி என்பதின் அர்த்தம் எவன், ஜமஅ என்பதின் அர்த்தம் சேகரித்தான், மாலன் என்பதின் அர்த்தம் செல்வத்தை, வஅத்தத என்பதின் அர்த்தம் இன்னும் அதை எண்ணி எண்ணி பார்த்தான். மொத்தத்தில் இதனை நாம் எப்படி மொழிபெயர்த்து புரிந்து கொள்ள வேண்டும்? பொருளை சேகரித்து நல்ல வழியில் செலவு செய்யாது அதனை எண்ணிக்கொண்டே இருப்பவன் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு ஒரு சிறிய விளக்கமும் பார்த்துருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன கற்று தந்துள்ளான் என்றால், முதல் வசனத்தில் குறை கூறி புறம் கூறி செல்பவன் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் என்பதை கூறிவிட்டு, அந்த குணநலங்கள் உள்ளவனுக்கு இப்படி ஒரு செயலும் இருக்கும். எப்படி செயல்? அவன் பொருளை எல்லாம் திரட்டுவான், சம்பாதிச்சு அந்த பணத்தை எல்லாம் திரட்டி எந்த பாவங்களுக்கும் என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை எண்ணி எண்ணி பார்த்து வைப்பான். இன்னைக்கு 1 லட்ச ரூபா இருக்கு, நாளைக்கு 2 லட்ச ரூபா இருக்கு, அதுக்கு அடுத்த நாள் இன்னி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எண்ணிக்கொண்டே இருப்பானே தவிர ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டான் என்பதைத்தான் இந்த வசனம் மூலம் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கற்று தந்துள்ளான். மேலும் அடுத்த வசனத்தில் என்ன கற்று தந்துள்ளான் என்பதை நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் எல்லாவித தீய சக்திகளிலிருந்தும் பாதுகாத்து நல்லருள் புரிவான். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.